ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் விக்கே பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்ட்ரோ கொடுக்க மறந்துட்டேன். நான் தனியாக ஒரு வேர்ல்டில் வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு வரேன். அதாவது இது வந்து ஃப்ளாட் வேர்ல்டு தான். அது நான் வேறு ஏதோ சொல்ல வந்து இங்கேட்டேங்க. அதாவது இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போயிட்டு இது எண்டர் ட்ராகனை பீட் பண்ண போகிறோம். அதுவும் நடுவில் ஒரு சம்பவம் இருக்கும். என்ன அப்படின்னா, ஸ்டோன் ஸ்வாடால் யாராச்சும் எண்டர் ட்ராகனை கில் பண்ணி பார்த்துருக்கீங்களா கைஸ்? நான் கில் பண்ணேன். ஸ்டோன் ஸ்வாடு அப்புறம் வந்து எந்த ஒரு கிறிஸ்டலையும் உடைக்காமல் அதை நான் ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணேன். ஸோ நீங்கள் போய் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். இதுக்கு அடுத்து ஒன்று வரும், போய் பாருங்கள் கைஸ் எண்டர் பேலும் அப்புறம் வந்து இது பிளேஸ் ராடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பிளேஸ் ராடை வந்து ஏதோ உள்ள செஸ்ட்டுக்குள்ளே இந்த செஸ்ட்டுக்குள்ளே போட்டு வச்சேன். அப்புறம் இந்த எண்டர் பேல் இங்கே தான் இருக்குது. என்ன அப்படின்னா எண்டர் பேலுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, அங்கே போய்ட்டு ஒரு வில்லேஜர் இருந்தாங்க கைஸ். அந்த வில்லேஜர்கிட்ட போய் ட்ரேட் பண்ணேன். பிளேஸ் ராடுக்கு வந்து ஃபோர்ட்ரஸ் போயிட்டு இது பண்ணேன் கைஸ். ஃபோர்ட்ரஸ் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ். ஹார்ட் அட்டாக் சுச்சுவேஷன் கைஸ். 1.5 ஹார்ட்டு கீழே பார்த்தாலே தெரியும். பிளேஸ் ராடு நான் ஃபோர்ட்ரஸ்க்கு வந்துட்டேன். இவன் வேறு இருக்கானோ, இவன் என்ன பண்ணலாம்? முதல்ல ஹெல்த்தை ஃபில் பண்ணிடுவோம் கைஸ். 1.5 ஹார்ட்டு ஜஸ்ட்டு மிஸ்ட்டில் தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன். அதாவது உள்ளேக்க போகிறேன். கரெக்டாக 3 பிளேஸு எனக்காண்டியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கு கைஸ். ஒரு அப்படியே வந்த சாக்கில் அப்படியே ஒரு ஏன்ஷியன்ட் டெப்ரியும் கிடச்சிருச்சு. இல்லை, ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு போயிடுச்சு கைஸ். இப்படி தோண்டும் போது கீழே ஒரு குழி எப்படி இருக்கும் கைஸ். இது போக வேண்டாங்கிட்டு போயிட்டியா? வழியும் வரேன்ட்டேன். இதான் இப்போ திறந்தவொடனே ஒருத்தர் இருப்பான் சொன்னேன்ல. அப்புறம் வந்து எண்டர்பாலுக்கு வந்து இவ்வளோ ஒரு வில்லேஜர்கிட்ட ட்ரேட் பண்ணி எடுத்தேன். ஏன் அப்படின்னா, அங்கே இது அடுத்து அந்த எண்டர்மேன் பயாமை தேடி போகிற அளவுக்குலாம் இது இல்லை கைஸ். அங்கே போய்ட்டு அவங்ககிட்டலாம் அடி வாங்க முடியாது. இங்கே பிளேசராக எடுக்கிறதுக்கு 2 ஆட்டை செத்துட்டேன். சரி, இது நான் வாழ்க்கையில் திரும்ப இப்படி இதை பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் கைஸ். திரும்ப அவங்ககிட்ட ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு அந்த நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டுள்ளேன். சரி, நான் அப்படியே இது தேவையான பொருளை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரேன் கைஸ். இந்த ஏன்ஷியன்ட் டெப்ரி நீங்கள் அந்த இது அந்த கிளிப்பை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்னென்னு. சரி, நான் இதை ஐயா ஃபென்ட்ரா மாற்றிடுவோமா? ஓகே, இது எங்கிட்டு போகுது? இங்கிட்டா? அப்போ இங்கிட்டு போகுது கைஸ். அப்போ சரி, போட் எடுத்துகிட்டு கிளம்புறேன் கைஸ். என்ன அப்படின்னா, போட்டு இந்த இருக்குது. வேறு என்னென்ன தேவை கைஸ்? தேவையானது ஃபுல்லாக எடுத்துன்னு வந்து பார்க்குறேன் கைஸ். தேவையான மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக எடுத்துனேன். அதாவது என்ன அப்படின்னா, இது மட்டும்தான். என்ன அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சரி கைஸ், நான் எண்டர் ட்ராகனை பீட் பண்ண போவோம். வாங்க போவோம். இங்கே தானே காட்டுச்சு. ஓகே,
ரைட். கைஸ் என்னாச்சு அப்படின்னா, அதாவது இது நிறையா ரெக்கார்டு வந்து கரப்ட் ஆயிருச்சு. அப்புறம் வந்து நிறைய ரெக்கார்டு வந்து மிஸ் ஆயிருச்சு. என்ன அப்படின்னா, நான் வந்து என்னென்னா ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே வச்சுட்டு போயிட்டேன் கைஸ். அதோட ஸ்க்ரீன் ஆஃப் ஆகி அப்படியே ரெக்கார்டு அதுவாகவே ஆஃப் ஆகி அந்த ரெக்கார்டு அப்படியே அந்த ஃபுட்டேஜ் டெலிட் ஆயிருச்சு. அதனாண்டியே நிறையா ஃபுட்டேஜ் வந்து இந்த வீடியோவில் டெலிட் ஆயிருச்சு கைஸ். ஸோ அதுக்கு ரொம்ப சாரி. என்ன இந்த வீடியோ ஃபுல்லாக நைட் நேரத்தில் நான் எடுத்ததுனால நிறைய இதை வச்சுட்டு போயிருப்பேன். அப்போது இப்படி ஆயிடுச்சு கைஸ். ஸோ இதுக்கப்புறம் வர ஃபுட்டேஜை பாருங்கள். நிறைய இடத்துல இப்படி தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். ஏன்னா ஒரு சில இடத்துல மைக் ஆஃப் பண்ணிட்டேன். அதே நிறைய இடத்துல வந்து ஃபுட்டேஜ் காணாமல் போயிருக்கும். அதனாண்டி நான் ஒன்றும் க்ரியேட்டிவ்லலாம் விளையாடல கைஸ். ஃபுல்லாக சர்வேவில் தான் விளையாண்டேன். ஸோ அதை சொல்கிறதுக்காண்டி தான் இது வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். சரி கைஸ், நீங்கள் போய் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் கைஸ். இது என் போர்ட்டலில் கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டாக 11 ரூபாய்க்கு கேட்டிருக்காங்க கைஸ். நல்ல வேலை ஒரு ஐதம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா அப்படியே இதையும் கண்டுபிடிச்சிட்டேன். எது அப்படின்னா இந்த போகிறேன் கைஸ். எது லைப்ரரியையும் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கிட்ட எங்கிட்ட போகணுமே வீட்டில். இந்தா இதான் கைஸ் லைப்ரரி. இங்கே தான் இந்தா இங்கே எங்கேயோ அந்த இது இருக்கும். இந்த இருக்குது கைஸ். இங்கே நான் வந்ததுக்கான காரணமே இருந்தால் இந்த ட்ரிமுக்காண்டி தான். என்ன புக்கு? ஃபெதர் ஃபாலிங் ஃபார் ஃபாஸ்ட் வாக்கர். எப்படி எது கொடுத்துருக்காங்கல்ல. ஐஆர் ட்ரிம்மு எது வைக்கலாம், எது தேவையில்ல. ராட்டன் ப்ளஸ் நீன்னு வச்சுக்க. ஃபெதர் ஃபாலிங் 4ஐயும் விட மனசு இல்லையே கைஸ். சரி, போட்டு இருந்துட்டு போகுது. நான் அப்படியே இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா இது தேவைப்படும் கைஸ் ஃப்யூச்சரில். ஓகே கைஸ், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். போயிட்டு ஐஆஃப் என்ற ஃபில் பண்ணி என்டர் ட்ராகனை பீட் பண்ணுற வழியை பார்ப்போம். கைஸ் கிளிச்சு இங்கே பாருங்க. எப்பட்றா லேடர் எப்பட்றா இதுவே இல்லாமல் இருக்கும்? பிளாக்ஸ் இல்லை எனக்கு ஒன்றும் புரியல. நான் உங்கள் கேம் மெக்கானிக்ஸுக்கே வரல கைஸ். இந்தா அப்போ இருக்கிற எல்லா இதுலேயும் இப்படி தான் இருக்குமா கைஸ்? பெட்ராக்கில் மட்டும்தான் இப்படி இருக்கா? போய் கேளுங்க கைஸ். போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் கைஸ். உங்கள் இது வேர்ல்டில் எந்த ட்ராகனை பீட் பண்ண போனால். சரி, நான் அப்படியே இங்கே வந்து செஸ்ட்டை போட்டு மிச்ச பொருளை ஃபுல்லாக வச்சுட்டு வந்துடுறேன் கைஸ். எதுனா கரெக்டாக 2. ஓகே இந்தா கைஸ். எண்ட் ஐலாண்டு இதாகிடுச்சு. அதுக்கு முன்னாடி நான் போய் இது செக் பண்ணிக்கிறேன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. தேவையில்ல, இது மட்டும் தானே. வேறு என்ன தேவைப்படும்? ஸ்போமா உள்ளே என்ட்ராகிறேன். இங்கே போயிட்டு அப்படியே நான் என்டர்ட்ரானை கில் பண்ணுற டைம் லேப்ஸை பாருங்கள். சூப்பரான ஸ்பானில் கொடுத்துருக்காங்க கைஸ். அதுக்குள்ளே பெருச்சாகுது.
முடிஞ்சு நச்சேன்டா. ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் வாய்ஸ் ஓவர் வீக்கே பேசுகிறேன். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல தான் நான் வந்து ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டு மைக்கை ஆன் பண்ண வரேன்ட்டேன். ஸோ இந்த இடத்துல வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, இங்கேருந்து டேரெக்டாக எண்ட்லேருந்து டேரெக்டாக ஸ்பானுக்கு போயிட்டேன் கைஸ். ஸ்பான்லேருந்து அங்கிட்டு வந்து போயிட்டு எனக்கு தேவையான பொருளை ஃபுல்லாக கேதர் பண்ணிட்டு திரும்ப எண்டுக்கு வந்தேன். அதையும் நடந்துச்சு. அதை நீங்கள் ஒரு டைம் லேப்ஸ் மாதிரி பார்த்து முடியுங்க, பார்ப்போம் கைஸ். இங்கே ஸ்பானுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா டைமண்டையும் எடுத்து நான் டைமண்ட் ஆர்மர் செஞ்சேன். ஏன் அப்படின்னா, நம்மக்கிட்ட எந்த ஆர்மரும் இல்லை. நான் இங்கே வாய்டில் வந்ததுலேயே எல்லாமே செத்து போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு கைஸ். இந்த டைமண்ட் வந்து எப்படின்னா, நம்மக்கிட்ட அந்த பிகாக்ஸ் விற்கிற வில்லேஜர் இருந்தான். அவன்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு விடிய மைனிங் பண்ணேன். அடுத்து வந்து போயிட்டு அந்த வில்லேஜர்கிட்டே திரும்ப போயிட்டு பிகாக்ஸ் ட்ரேட் பண்ணேன். என்ன பண்ணக்கூடாதுன்னு நினச்சோன்னா அதே திரும்ப பண்ண வச்சிட்டாங்க கைஸ். நான் தான் பாட்டு மாதிரி விளாண்டு இது பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து வந்து என்ன பண்ணிட்டேன், திரும்ப போயிட்டு அவங்ககிட்ட ஆரோ ட்ரேட் பண்ணேன். ஏன் ட்ரேட் பண்ணேன்னு எனக்கே தெரில. ஆனால் நான் ஒரு ஆள் மட்டும் இருந்தால் வில்லேஜர்கிட்ட ஆரோ ட்ரேட் பண்ண ஒரே ஆளாக இருப்பேன். அடுத்து வந்து திரும்ப போயிட்டு அவங்ககிட்டே போயிட்டு போவையும் ட்ரேட் பண்ணுவேன். ஆனால் என்கிட்ட ஸ்ட்ரிங் இருந்துச்சு. எதுக்கு ட்ரேட் பண்ணேன்னு எனக்கே தெரில. என்ன ரெண்டு எமரால்டு தான் வேஸ்ட்டு. சரி பரவாயில்ல கைஸ். அடுத்து வந்து இந்த ட்ரேட் பண்ணிட்டு அடுத்து வந்து டேரெக்டாக எண்டுக்கு வந்து என்ட்ரைடுக்கு போனேன். அதாவது எலைட்ரா எடுக்க. அங்கேயும் நான் தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். ஏன்னா அங்கேயும் ரெக்கார்டை ஆன் பண்ண மறந்துட்டேன் கைஸ். சரி அங்கே பார்க்குறேன் கைஸ். எனக்கு தேவையான பொருளை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு நான் எண்டுக்கு போயிட்டு என்ன பண்ணேன்னா, எண்டர்மேனை அடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக என்சிட்டியை தேடி போக ஆரம்பிச்சிட்டேன். அதாவது இதுக்கப்புறம் நான் எண்டர்மேனை அடித்த கிளிப்லாம் வரும். என்ன அப்படின்னா, எண்டுக்கு போயிட்டு எண்டர்மேனை அடித்து முடிச்சுட்டு அங்கே போகும்போது எனக்கு ஒரு என்ன சம்பவம் அப்படின்னா, அங்கே போயிட்டு செத்துட்டேன் கைஸ். செத்ததுக்கப்புறம் திரும்ப வந்து பக்கத்தில் இருந்ததுனால திரும்ப போய் எடுத்தேன் அந்த கிளிப்பு. நான் செத்துட்டு அந்த எடுத்த கிளிப் வந்து போடலை கைஸ். ஏன்னா ஆல்ரெடி இதுக்கே டைம் ஆயிடுச்சு. அதனாண்டி அந்த கிளிப்பு போடலை. என்ன அப்படின்னா, இங்கே சைடில் நின்றுட்டு அடித்தேன். இது ஒரு ட்ரிக்கு கைஸ், யூஸ் பண்ணி பாருங்க வேணா. ஏன்னா சல்கர் செல் இருக்குது அப்படின்னா, நமக்கு மேலே ஒரு பிளாக் இருந்துச்சு, நம்ம மறைஞ்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா டேரெக்டாக மேலே தான் அடிக்குது. நமக்கு வந்து அந்த டேமேஜ் எதுவும் விழுக வாங்கிது கைஸ். அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு இந்த கிளிச்சை கண்டுபிடிச்சாச்சு. சரி யூஸ் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு இப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதோடு நீங்கள் போய் பாருங்கள். இதில் வந்து என்ன ஒரு ஃபன் அப்படின்னா, இங்கேருந்து இவனை அடிச்சுட்டு நான் போவேன் கைஸ். போகிற வழியில் வந்து நான் அடித்து மேலே தூக்கி விட்ருவாங்க, மேலே தூக்கிடுவாங்க. அதாவது நான் இருக்குன்னா நான் எமர்ஜிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்ன அந்த கிளிப்பை நான் ஆட் பண்ணல. ஏன்னா சும்மாவே டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி 20 நிமிஷம் ஆயிடுச்சு கைஸ். வீடியோ 20 நிமிஷம், ஆல்ரெடி இப்போ 14 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனாடி அந்த கிளிப்பெல்லாம் இது பண்ண வேண்டிய காரணம் ஆயிடுச்சு. நான் சொன்ன அந்த ரீசனால் தான் இங்கே இருந்ததுனால நான் அடிக்கலை. இங்கேருந்து அவனுக்கு 1 மணி நேரமாக டார்கெட் வச்சு அடித்தேன் கைஸ். அது ஒன்று தான் எனக்கு மிக கவலையாக இருந்துச்சு. 1 மணி நேரமாக ஆச்சு. 1 மணி நேரம்லாம் இல்லை, ரொம்ப நேரம் அடித்தேன். அது 1 மணி நேரம்லாம் கிடையாது கைஸ், கொஞ்சம் கம்மி தான். சும்மா சொன்னேன்.
1 மணி நேரம்லாம் ஆகலை, கொஞ்சம் சீக்கிரமாக அடிச்சு. ஆனால் ரொம்ப லேட் ஆச்சு இங்கேருந்து ஏமிக்க. இங்கேருந்து எலைட்ரா எடுத்துட்டு நான் இங்கே ஒரு டைலாக்லாம் பேசிகிட்டு இருந்தேன் கைஸ். இதுக்கடுத்து கிளிப் வரும், அதை பாருங்கள் நீங்கள். இந்த என்ட்ராய்ட் போயிட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங் ஹோல்டில் கிடச்ச லூட் இது ஃபுல்லாக எண்டர் ட்ராகனு இது புக்ஸு ஃபுல்லாக தேவை கைஸ். ஏன் அப்படின்னா எதுக்காச்சும் யூஸ் ஆகும், அதுக்காண்டி தான். ஸோ புக்ஸு ஃபுல்லாக தேவை. என்ன அப்படின்னா ஃபெதர் ஃபாலிங் கிடச்சிருக்கு கைஸ். இதில் எனக்கே ஆச்சரியமாக போச்சு, என்னடா ஃபெதர் ஃபாலிங்லாம் கொடுப்பீங்களான்னு. இதுதான் நமக்கு கிடச்ச லூட்டு. என்ன அப்படின்னா நிறையா லூட்டு கிடச்சிச்சு. இதை விட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்ன கைஸ், வழக்கம் போல் அங்கேயும் போயிட்டு செத்துட்டேன். அண்ணாண்டி இல்லை நிறைய லூட்டு காணாமல் போயிருக்கேன். நான் வந்து அங்கே போயிட்டு சொல்கிறேன் கைஸ் என்னென்னு. கைஸ் இந்த பேஸுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இருக்குல்ல, இதுதான் நமக்கு கிடைச்சது. இதில் மெயினான ஒன்று 5 IR ட்ரிம்மு கைஸ். நான் கூட சும்மா ஒரு 2-3 தான் கிடைக்குமோன்னு நினச்சேன் கைஸ். கடைசியில் பட்ட 5 IR ட்ரிம்மு 5 சாரி கைஸ் 5 IR ட்ரிம்மு. அடுத்து வந்து இது ஃபெதர் ஃபாலிங்கு, ஷார்ப்னஸ்ஸு, எஃபிஷியன்சி 4, லாயல்ட்டி, ஃப்ளேம் 1. இதில் நம்ம ட்ரைடனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளேம் வந்து போக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எஃபிஷியன்சி 4க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் குழப்பமாக இருக்குது. ஷார்ப்னஸ் 3, இது பவர் 3, லாயல்ட்டி, ப்ரொடெக்ஷன். இதெல்லாம் நமக்கு தேவையில்ல கைஸ், இந்த புக்கெலாம் தேவையில்ல. மெண்டிங் இதுதான் முக்கியம். இது வந்து என் பொருள் கைஸ். இது அப்புறம் வந்து இது 3 என் பொருள். இது ஃபுல்லாக தான் கிடச்சிது. சல்கர் செல்லு கிடச்சிச்சு கைஸ். என்ன ஆச்சுன்னு தெரியுமா, சல்கர் செல்லு கிடச்சிச்சு. நான் வந்து போகிற வழியில் அப்படியே செத்துட்டேன். அதாவது என்சிட்டிலே நான் செத்துட்டேன். பக்கத்தில் இருந்ததுனால எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, அதனால டக்குன்னு போய் எடுத்துட்டேன். ஐட்டம்ஸ் இல்லைன்னா இந்நேரம் அழுது தான் தெரியணும், அந்தளவுக்கு இருக்கும் கைஸ். அதாவது இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் என்ன அப்படின்னா, IR ட்ரிம் எடுத்தாச்சு. எடுத்து நான் அப்படியே இந்தா கைஸ் ஆஃப்லைனில் ஒரு சின்ன வேலை பார்த்தேன். என்ன வேலைன்னு தெரியுமா, இந்த இருக்கா வில்லேஜு, அதையும் அப்படியே காடாக மாற்றிடலான்னு பார்த்துறேன். அவங்க எங்கே கைஸ் மரம் வச்சுருக்காங்க, வச்சிருந்தேன் அந்த ஒரு மரம். ஸோ என்னாண்டி வில்லேஜில் ஃபுல்லாக காடை உருவாக்கி விட்டேன். அப்படியும் இங்கேருந்து ஒரு மரத்தை வெட்டிட்டேன் கைஸ். இந்த இருக்குது இந்த இருக்குல்ல, இதில் வந்து இது எதுவும் இல்லையா, கோல்டு கிடக்குமேடா, கோல்டு இல்லை, ரெட் ஸ்டோன் கிடக்கு. ரெட் ஸ்டோன் லாப்பீஸு பார்ப்போம் கைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது லாப்பீஸ் வச்சு பார்ப்போம் எப்படி தான் இருக்குமா. நான் IR நல்லா இல்லை, IR ட்ரிம்மு நல்லா இல்லை கைஸ். ஸோ IR ட்ரிம்மு நல்லா இல்லை. ஆனாண்டி இதெல்லாம் போடுவேன்னு நினச்சிடாதீங்க, சும்மா ஏதாச்சும் ஒரு கலெக்ஷனுக்கு இல்லையாச்சும் போட்டு வைப்போம். ஓ நான் இன்னும் க்ளீன் பண்ணலையா அதை. ஒன்றா கைஸ் இந்த கோரஸ் ஃப்ரூட் எப்படி வந்துச்சுன்னா, நான் வந்து சொல்லியிருந்தேன் அந்த இது, அது வந்து நான் மைக் ஆன் பண்ணாமல் பேசிட்டேன். என்னென்னா அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து இது எண்டுக்கு போயிட்டேன் கைஸ். அந்த எண்டோட அந்த இது என்சிட்டி அந்த என்சிப் இருக்குமா, அந்த இடத்துக்கு போயிட்டு தான் திரும்ப வந்து பிக்காக்ஸு தேவையான பொருளை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அந்த இடத்துல நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுன்னு தான் நினைக்கிறேன். சரி கைஸ், அந்த இடத்துல நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருப்பேன். சரி இந்த இடத்துல நான் அப்படியே வீடியோ முடிக்கிறேன். என்னோடய வீடியோ இருந்தால் இந்த இடத்துல முடிக்கிறேன். சரி கைஸ், இந்த எபிசோடுக்கு வந்து என்ன பண்ணேன்னா, போயிட்டு எண்டர் ட்ராகனை பீட் பண்ணேன். அதுவும் ஸ்டோன் ஸ்வார்டு அதை வச்சு தான் எண்டர் ட்ராகனை பீட் பண்ணேன். அடுத்து வந்து இது என்சிடிக்கு ரைட் போனேன். இடையில 2-3 ஆட்டை செத்தேன். இதுதான் இந்த எபிசோடில் நான் பண்ணேன். ஸோ இத்துடன் சைனிங் ஆஃப் யுவர் வீக்கே. பாய் see you. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் இது மாதிரி ஏதாச்சும் இருக்குத்தனமாக பண்ணுவேன். அது முடிய ஏதாச்சும் ஒரு நல்ல வேலையாக போய் பாருங்கள் கைஸ். நல்ல வேலை ஏதாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வேலையாக போய் பாருங்கள். நான் போய் அடுத்து ஏதாச்சும் ஒரு வெட்டி வேலை இருக்கும், அதை போய் பண்ணிகிட்ருக்கேன். சரி கைஸ், டாட்டா, பாய். ஆமாம்.